வணக்கம் மக்களே. இன்றைக்கி வித்தியாசமான ஒரு சமையல் கனவு நீங்கள் பார்க்க போகிறீங்க. சமைச்சு என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி பாருங்கள். நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். முதல்ல அரிசியை நல்லா கழுவணும். சுத்தம்தான் முக்கியம். அப்போ தான் ஆரோக்கியமான உடலை பேணலாம். ஆரோக்கியம் தான் மனுஷனுக்கு முக்கியம். அடுத்ததாக கரெக்டை வெட்டுன்னு பாருங்கள். கரெக்டை நல்லா சின்ன சின்ன வெட்டினா தான் நல்லா அவிஞ்சி நல்லா வரும். கரெக்டில் நல்ல சத்துக்கள் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள் கூவாவும் கேரட்டும் நல்ல காம்பினேஷன். கரெக்டாக கூவாவும் நல்லா சின்ன சின்ன நறுக்கணும். அடுக்கி சமைச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல எண்ணெயை ஊற்றுங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் கொதித்து வந்தோடனே நாங்கள் வெட்டி வச்சுருந்த கூவாவையும் கேரட்டையும் போட்டு நல்லா விரட்டி எடுக்கிறோம். விரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ரோப்பில் அதெல்லாம் போட்டு கிளறிட்டு அதுக்கு அவிச்சு வச்ச ரைஸை போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறி நல்லா அவிஞ்சு வந்தோடனே பாருங்க பொரிச்சு வச்ச சிக்கனை போட்டு நல்லா கிளறலாம். கிளறினா அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் தேவை உப்பு அளவுக்கு அதிகம் ஆயினாலும் கூடாதான். நான் உப்பு அளவு போட்டுட்டேன் பாருங்கள். தான் சுவைக்கு அதான் இப்போ பார்சல் கட்டி கொண்டுருக்கிறேன். பார்சல் கட்டி நான் இன்னும் செய்யப்படுறேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அது ஒரு மகிழ்ச்சியான நினைவாக இருக்கும். இப்போ பார்சல் கட்டியாச்சு. 4-5 பார்சல் கட்டி கொண்டு போய் என்ன செய்கிறன்றதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் இப்படி செய்து பாருங்கள். ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ பார்சல் ரெடி ஆகிட்டு இது என்ன இருக்கிற சைக்கிள் தான் போகிறான். இதோ இப்போ சைக்கிளில் வலிக்கிட்டேன். சின்ன பிள்ளைகள் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு முதல் கொடுப்போம். அடுத்ததாக வீதியோரத்தில் வேலை செய்கிற கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அந்த தொழிலாளர்களுக்கு சமைச்சு இன்றைக்கி நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். நீங்களும் இப்படி செய்து வர சந்தோஷமாக இருக்கும். சிறுவர்களே, நீங்கள் நல்லா படிக்கணும். நீங்கள் படித்து உங்களோட பெற்றோருக்கு நல்ல பெருமையை தேடி கொடுக்கணும். குளப்படி ஒன்று செய்யக்கூடாது. உணவு பழக்க வழக்கம் முக்கியம். நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்ல சந்தோஷமாக வாழலாம். பெற்றோருக்கு மதிப்பளிக்கணும். பெற்றோரை சொத்தில் கேட்டு நல்லா வாழுங்கன்னு சொல்லி உங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஓகே பிள்ளைகளே, நீங்கள் எப்போவுமே இந்த காணொலியை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். ஓகே பாய்.